ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இப்போ என்னென்னா இது வந்து ஒரு சப்போட்டா ஜூஸ். இதையே நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன், இதெல்லாம் ரேட் அதிகம். நீங்கள் வெளியில் விற்கிறத வாங்கி வீட்டில் ஒரு சப்போட்டா பழம் ஒரு ஆளுக்கு ஒன்று குடித்தா போதும். அது கூட கொஞ்சம் சர்க்கரை, கொஞ்சம் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி மிக்சியில் அடித்து சப்போட்டாவை நீங்கள் மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா இது ரொம்ப நல்லது, வெயிலுக்கும் நல்லது. அதனால் உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க. அதேமாரி வாழைப்பழம்லாம் உங்கள் வீட்டில் மீந்துருச்சுன்னு வச்சிங்களா, அந்த வாழைப்பழத்தெல்லாம் நைட்டில் ஒல்லியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு வாழைப்பழம் பாலில் மிக்ஸ் பண்ணி வாழைப்பழத்தை மிக்சியில் போட்டு அடித்து அதுக்கப்புறம் அதில் பாலை ஊற்றி கொஞ்சம் சர்க்கரை போட்டு குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு உடம்புல சத்து இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சத்து, உடம்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். அதனால் வாழைப்பழம் வீணாக போயிட்டுன்னு சொல்லிவிட்டு கீழே போட்டுறாதீங்க. அவ்வளோதான். தயவு செஞ்சு எல்லோரும் எனக்கு ஒரு லைக் போடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். அவ்வளோதான் சொல்லுவேன். ஒரு வருஷம் ஆகிடுச்சி, ஒரு வருஷம் தாண்டிடுச்சு. நான் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணல, ஆதரவு கொடுக்கல, நான் நிச்சயமாக தயவு செஞ்சு நான் திரும்பி வந்து இந்த சேனலுக்கு வருவேனா வரமாட்டேனான்னு எனக்கு தெரியாது. நீங்களாம் ஆதரவு கொடுக்கலன்னா நிச்சயமாக நான் வரமாட்டேன். அது கண்டிஷனாக நீங்கள் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணால் தான் நான் இதில் நிற்க முடியும். நீங்கள் தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள்.